வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமி ஒரு மொபைல் கம்பெனி மட்டும் கிடையாது, பல உன்னதமான ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க தயாரிக்கிறாங்க. அப்படி அவங்க தயாரிக்கிற பல ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் கிடைக்கிறது கிடையாது, சைனால மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இப்படி அவங்க தயாரிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஷியோமியோடைய இ லைட். இந்த ஷியோமியோட இ லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷியோமி இ லைட் வந்து வெறும் சாதாரண எல்இடி பல்ப் மட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்மார்ட் லைட். இந்த பதிவில் இந்த ஷியோமியோடைய இ லைட் கலர் எல்இடி பல்ப்னுடைய அம்சங்களை உங்களுக்கு நான் விளக்குறேன். गिर गिरधर द गिर गिरधर गिर गिरधर. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லா சாதாரண பல்ப் மாதிரி தான் உங்க வீட்டில் இருக்கிற சாக்கெட்ல வந்து இதை மாட்டிடணும். ஆனா இதுல வந்து E27 டைப் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரூ டைப் பல்ப் இது. ஸோ அதுக்கேற்றாப்புல ஒரு அடாப்டர் வாங்கி நீங்க உங்க வீட்டில் இருக்கிற எந்த ஹோல்டர்ல வேணா மாட்டிக்கலாம். செட்டப் பண்றது ரொம்ப சிம்பிள். அந்த பல்பை நீங்க அட்டாச் பண்ணிட்டு இந்த மீ ஹோம் அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணணும். இந்த மீ ஹோம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உடனே ஆரம்பத்துல உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்கன்னு கேட்கும். ஸோ எந்த ரீஜன் செலக்ட் பண்ண சொல்லும். அப்ப வந்து தப்பித்தவரை கூட இந்தியா செலக்ட் பண்ணிடாதீங்க. மெயின்லேண்ட் சைனா அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இ லைட் பல்ப் உங்க வீட்டுல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல வைஃபை நெட்வொர்க் இருக்கணும். வைஃபை நெட்வொர்க் இருந்ததுன்னா இது செட்டப் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க வீட்டுல இருக்க வைஃபை நெட்வொர்க் வந்து இந்த பல்போட பேசும். அதே நேரத்துல இந்த பல்பை நீங்க உங்க வீட்டுல இருக்க வைஃபை நெட்வொர்க் மட்டும் இல்லாமல் நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலுமே மட்டுமே போதும், அந்த பல்பை நீங்க அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இ லைட் பல்ப் செட்டப் பண்ணிடணும். செட்டப் பண்ண உடனே ஒரு சின்ன ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட்லாம் ஆகும். ஸோ அதெல்லாம் ஆகி முடிச்ச உடனே இந்த இ லைட் பல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்க முதல்ல வந்துடும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதான் இ லைட் பல்புக்கான ஒரு மெயின் ஸ்கிரீன். ஸோ இதன் மூலமா ஒரு கீழே 4 கண்ட்ரோல் இருக்கு. முதல்ல நீங்க பவர் ஆஃப் பண்ணிக்கலாம், பவர் ஆன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இதை சாதாரண ஒரு ஒயிட் பல்ப் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒயிட் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒயிட்லேயுமே வந்து எந்த மாதிரி கலர் வேணும் உங்களுக்கு, பியூர் ஒயிட் வேணுமா இல்லை கொஞ்சம் மஞ்சள் கலந்தாப்புல உங்களுக்கு வேணுமா அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த பிரைட்னஸ் செலக்ட் பண்றதுக்கு மேலே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கலர் எல்இடி பல்ப்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த கலர் வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ கலர் மோட்ல போயிட்டீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற எந்த கலர், கிட்டத்தட்ட ஒரு 255 கலர் சொல்றாங்க. எந்த கலர் வேணா இந்த பல்ப் எரியும். ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலர் போட்டுக்கலாம், பிங்க் கலர் வேணும்னா பிங்க் கலர் போட்டுக்கலாம், ரெட் வேணும்னா ரெட் போட்டுக்கலாம். எந்த கலர் வேணா போட்டுக்கலாம். அதுக்கான பிரைட்னஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃப்ளோல என்னன்னா ஒரு 4 கலர் நீங்க செட் பண்ணிக்கலாம். மாத்தி மாத்தி உங்க லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். 4 கலர் எந்த கலர் வேணும்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர எந்த போட்டோ வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆக இந்த போட்டோ கலரை வந்து நீங்க எந்த கலர் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அவங்களே டிஃபால்ட்டா எல்லா கலர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டுமே வச்சு நீங்க மூவ் பண்ணி கலர் நீங்க மாத்துறதுனா மாத்திக்கலாம். இப்போ கலர் பிக் பண்ணா பிக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கேலரியில ஏற்கனவே ஒரு போட்டோ கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த போட்டோவில் இருக்கிற கலரை மட்டும் நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கேமரா வச்சு திறந்து அந்த கேமராவில இருந்து டைரக்டா சப்ஜெக்டை ஷூட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்டினுடைய கலரை மட்டும் பிக் பண்ணி அந்த எல்இடி லைட் எரிய வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளோனுடைய அம்சங்கள். ஸ்கெடியூல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் செட்டப் பண்ணியிருக்கேன் 6 மணில இருந்து நைட் 10:30 மணி வரைக்கும் லைட் எரியணும். அதுக்கப்புறம் லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். 6 மணி ஆனாலும் லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ஸோ இதுக்கெல்லாம் ஆனால் உங்க வீட்டில் வைஃபை இருக்கணும். வைஃபை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் ஒர்க் ஆயிடும். அதே நேரத்தில் பல செட்டிங்ஸ்லாம் இருக்கு. ஸ்லீப் டைமர் வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு தானே ஆஃப் ஆகிற மாதிரி நீங்க செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த இ லைட் கலர் எல்இடி பல்ப் வந்து ஒரு கலர் மாத்தக்கூடிய ஒரு ஸ்மார்ட் பல்ப். வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க வீட்டுல வைஃபை நெட்வொர்க் ஆனா இருந்ததுன்னா அந்த பல்பை நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோம் சொல்யூஷன். ஸோ இந்த லைட்டோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இல்ல. என்னுடைய ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 16 ரூம். ஒரு பல்ப்ல இருந்து இந்த ரூமுக்கான முழு வெளிச்சம் என்ன வர முடியல. ஒரு 2-3 பல்ப் வாங்கி போட்டாதான் இந்த ரூம் ஃபுல்லா பிரைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா 2-3 பல்ப் வாங்கி போட்டா எஃபெக்ட் சூப்பரா இருக்குன்னு தோணுது. ஸோ இதே மாதிரி ஒரு பல்ப் பிலிப்ஸ்லயும் இருக்கு. பிலிப்ஸ் ஹியூ லைட் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனா இந்த பல்ப் அவ்வளவுக்கு காஸ்ட்லி கிடையாது. இந்த பல்போட விலை என்ன, இந்த பல்ப் எங்க வாங்கலாம், நான் வந்து banggood.com சைட்ல வாங்கினேன். ஸோ அந்த சைட்ல வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க இதை வாங்கிக்கலாம். சைனீஸ் வெப்சைட்ல இருந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் விளக்குறதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லா விளக்கங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். गिर गिरधर द गिर गिरधर गिर गिरधर.